Um, Thank you all for coming. This film is extra special because it's my mom's first film, obviously. But I think when we started the film itself, we started with so much of positivity and hope. And I'm so happy such a nice team has come together. Very, very positive team. And I hope we get to see a lot more projects from them. Thank you. எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரிலீஸுக்கு முன்னாடி ரொம்ப பேசிட்டேன். இப்போ கொஞ்சம் பயமாகவே இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுக்கு காரணமே பத்திரிக்கை அவர்கள் தான். அதனால் உங்களுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த டீம் முதல் படத்துலேயே என்னை ஒரு வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளர் ஆக்குனதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். மற்றபடி கார்த்திக் இப்போது அப்படியே இருக்கார், ஒன்றுமே மாறலை இன்னும். ஆஃபீஸ் போனால் எனக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருக்கார். இப்போ ஏன் கார்த்தி இப்போ வரீங்க, உங்களுக்கு அடுத்த படத்துக்கு நீங்கள் போகணுமே, அந்த வேலைங்க இன்னும் பார்க்கலையான்னா, இல்லை மேடம் படம் ஓடிட்டுருக்குல்ல, இது முடிக்கிட்டோன்றாரு. ஸோ அந்த அளவுக்கு கார்த்தி இன்வால்வ் ஆகி படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவர் அந்த அளவுக்கு சின்சியராக இருக்கார். ஆல் தி பெஸ்ட் கார்த்தி ஃபார் யுவர் நியூ ப்ராஜெக்ட். அண்டு மற்றபடி எல்லாருமே இப்போ நாங்கள் ஒரு 45 பேர் நாங்கள் தேட்டருக்கு போய் தேவி தேட்டரில் போய் படம் பார்த்தோம். அந்த அளவுக்கு வரவேற்பு. அது ஏன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தடுத்து என்ன கொடுக்கணும்னு ஒரு பயம் கூட வந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக எல்லாரோட நம்பிக்கை நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி இந்த கூட்டணி கண்டிப்பாக தொடரும். ஒரு புதுசாக ஒன்று கார்த்தி ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட ஒரு 10 மடங்கு ரொம்ப நல்லா ஒரு வெற்றிகரமான படம் வரும் அது. ஆனால் எல்லாமே இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாம் அது நாங்கள் அறிவிப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் இதில் நடிச்சிருக்கிற நடிகர் நடிகைகளுக்கும் டீமுக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். But just wanted to thank the press. I read some really honest and nice reviews. I mean, thank you for encouraging the film and an honest effort by the entire team. Such an honest team, and I think it reflects in the film. It reflects in the script, it reflects in the characters. So very, very happy to have been a part of such a beautiful movie, and I'm so glad that you guys liked it, and then also the audience. I read some amazing reviews by the audience on Twitter. We keep seeing, we keep noticing, and it's been so positive. I think in all my movies, this is the most positive feedback I have received for a movie. So very, very happy, and that's it. Congratulations to the team, and I hope we keep giving you better movies and content-oriented movies, and yeah, that's it. Thank you so much. சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் பேசுங்கன்றாங்க. அதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நேற்று மோகன்ராஜோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், ரவி இவ்வளவு சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததில்ல, அப்பாவும் அதான் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அந்த சந்தோஷத்துக்கான காரணம் எனக்கு தெரியும். சந்தோஷ் சுப்பிரமணியம் இப்போ தான் தனியாக ஒரு கதையை இண்டிவிஜுவலாக முடிவெடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டார். கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பலகாலமாக எனக்கு பழக்கம். அவன் வெற்றியில் ரொம்ப சந்தோஷப்பட்டது நான். வெள்ளித்திரைக்கு பிறகு நான் டைரக்ட் பண்ணலேன்னு எனக்காக அதிகமாக அலைஞ்சது அவன் தான். அந்தளவுக்கு என் மேலே ஒரு அன்பு உள்ளவன். அவன் வெற்றியை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு படம் தோல்வி அடையும் போது அது யாரை பாதிக்குமோ அந்த வெற்றியும் அவங்களுக்கு தான் சொந்தம். ஒரு படம் 3 பேரை தான் பெருசாக பாதிக்கும். ஒன்று தயாரிப்பாளர், இன்னொன்று இயக்குனர், இன்னொன்று ஹீரோ. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த 3 பேருக்கும் அடங்கமறு குழுவினர் சார்பாக இந்த வெற்றியை நாங்கள் இந்த புத்தாண்டில் பரிசாக கொடுக்குறோம்.
எங்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது. இந்த மொத்த டீம்கிட்டையும் இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருந்தது. வெற்றி அடையும்னு தெரியும். இந்த படம் ரிலீஸுக்கு முதல் நாள் இந்த டீமில் எல்லோரும் போய் காணான்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்து, படம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு அந்த படத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். பொறாமை இல்லை, எல்லா படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்ன ரவி, இதுமாரி உங்களுடைய மனசு தான் இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த வெற்றியில் உங்களுக்கு நிறையா பங்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. சுஜாதா சொன்னது மாதிரி எழுதுகிறவனை பேச சொல்கிறது பஞ்சமா பாதகங்களில் ஒன்று, பேச வராது. எல்லாரும் அருமையாக பேசுகிறாங்க. எல்லாருக்கும் நன்றி.